ஹலோ கோடர்ஸ், வெல்கம் டு பீட்டா அகாடமி. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் ஜாவாஸ்கிரிப்ட் அரே. அரே அப்படின்னா என்ன, எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரே அப்படிங்கிறது ஜாவாஸ்கிரிப்ட் ஃபண்டமெண்டல் ஒன்று. இந்த அரேவை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் டேட்டாவை ஒரு சிங்கிள் வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி டேட்டாவை ஆட் பண்ண முடியும், ரிமூவ் பண்ண முடியும், ஹோல்ட் பண்ண முடியும். டைனமிக்கான ப்ராசஸ்க்கு இந்த அரே நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த அரேல இருக்க டேட்டாவை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ் வைஸ் நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். இண்டெக்ஸ் வைஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டேட்டா 0th இண்டெக்ஸ்லையும், செகண்ட் டேட்டா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்லையும், இந்த மாதிரி டேட்டாஸ் இண்டெக்ஸ் வைஸ் நமக்கு ஸ்டோர் ஆயிருக்கும். நம்ம இண்டெக்ஸை ஆக்சஸ் பண்ணும்போது நமக்கான டேட்டா நமக்கு ஷோ ஆகும். அந்த டேட்டாவை கெட் பண்ணி நம்ம வெப்சைட்ல ஷோ பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு அரேவை எப்படி கிரியேட் பண்றது, நெக்ஸ்ட் அந்த அரேவில் இருக்க டேட்டாவை எப்படி ஆக்சஸ் பண்றது, நெக்ஸ்ட் 2D அரேனா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு அரேவை நம்ம எப்படி கிரியேட் பண்றது, அதுக்கு பிஃபோரா நம்ம எப்படி டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவோம். ஒரு வேரியபிள் நேம் கிரியேட் பண்ணுவோம், அதுல டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுவோம். அது எந்த டேட்டா டைப் வேணா இருக்கலாம், ஸ்ட்ரிங்கா இருக்கலாம், நம்பரா இருக்கலாம், பூலியனா இருக்கலாம், எனிதிங். பட் ஒரு வேரியபிள் நேம் கிரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணுவோம். பட் அந்த அரே எதுக்காக வந்துச்சு, மல்டிபிள் டேட்டாவை என்ன பண்ணணும், ஒரு சிங்கிள் வேரியபிள் நேம்ல ஸ்டோர் பண்றதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் நான் சிங்கிள் வேரியபிள் நேம்ல சில டேட்டா ஸ்டோர் பண்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அரேவை யூஸ் பண்ணி அதே டேட்டாவை எப்படி ஸ்டோர் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் மல்டிபிள் வேரியபிள் நேம்ல மல்டிபிள் டேட்டாஸ் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நான் டேட்டா ஒன் வேரியபிள் நேம் ஆக்சஸ் பண்றேன், எனக்கு கோல்டு அப்படிங்கிறது டேட்டா கிடைக்குது. நெக்ஸ்ட் டேட்டா டூ நான் என்ன பண்றேன்னா ஆக்சஸ் பண்றேன், எனக்கு மணி கிடைக்குது. நான் எம்டி லாக்கரை ஃபால்ஸ் அப்படிங்கிற பூலியன் வேல்யூவை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். எம்டி லாக்கருக்கு நான் ஃபால்ஸ் கொடுத்துருக்கேன். நான் டேட்டா த்ரீ அக்சஸ் பண்றேன், எனக்கு ஃபால்ஸ் அப்படிங்கிறது எனக்கு ஷோ பண்ணுது. நான் இந்த மல்டிபிள் டேட்டாஸை ஒரு சிங்கிள் வேரியபிள்ல ஸ்டோர் பண்றது அரே யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை எப்படி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அரேவை டூ டைப்ஸா கிரியேட் பண்ணலாம். ஒன் அரே லிட்ரல்ஸ், இன்னொன்று அரே கன்ஸ்ட்ரக்டார். அரே லிட்ரல்ஸ் தான் நம்ம மோஸ்டா யூஸ் பண்ணுவோம். அரே கன்ஸ்ட்ரக்டார் அப்படிங்கிறது நியூ அரே அப்படிங்கிற சின்டாக்ஸ் யூஸ் பண்ணி டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம அரே லிட்ரல்ஸ் பத்தி பார்க்கலாம். அரே லிட்ரல்ல டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்கு ஸ்கொயர் யூஸ் பண்ணி டேட்டாவை யூஸ் பண்ணுவோம். இதுல ஃபர்ஸ்ட் நான் கோல்டு அப்படிங்கிற டேட்டாவை கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கமா கொடுத்துட்டு அடுத்த டேட்டாவை நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட் கமா கொடுத்துட்டு நான் ஃபால்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இந்த டேட்டாவை நான் லாக் பண்றேன். டேட்டாவை லாக் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இந்த டேட்டாக்குள்ள எனக்கு ஒரு அரேவை ரிட்டர்ன் பண்ணுது. இந்த அரேக்குள்ள இண்டெக்ஸ் வைஸ் நமக்கு டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கு. இண்டெக்ஸ் வைஸ் அப்படின்னு நான் சொல்றது எதுனா இங்கதான், இங்க பாருங்க, 0th இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ். இதுல 0th இண்டெக்ஸ்ல கோல்டு அப்படிங்கிற டேட்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல எனக்கு மணி அப்படிங்கிற டேட்டா இருக்கு. மணி அப்படிங்கிறது இந்த 1 lakh அமௌண்ட் அப்படிங்கிறது நான் மணின்னு சொல்றேன். நெக்ஸ்ட் செகண்ட் இண்டெக்ஸ்ல எம்டி லாக்கரை நான் ஃபால்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன், எனக்கு செகண்ட் இண்டெக்ஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ இந்த டேட்டாவை எனக்கு மணி வேணும் அப்படின்னு நான் என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்துட்டு அதோட இண்டெக்ஸ் பொசிஷன் என்ன, 1. அப்போ நான் 1 அப்படின்னு கொடுக்குறேன். எனக்கு பாத்தீங்கன்னா எனக்கு மணி கிடைச்சிருச்சு. இந்த அரேல இருந்து எனக்கு மணி கிடைச்சிருச்சு. சரி, எனக்கு கோல்டு வேணும் அப்படின்னு என்ன பண்றது, 0 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு கிடைக்கும். இந்த மாதிரி நீங்க இண்டெக்ஸ் பொசிஷனை கொடுத்தீங்கன்னா அந்த பொசிஷன்ல இருக்க டேட்டாவை நமக்கு என்ன பண்ணிக்கணும், கெட் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி தான் நம்ம அரே லிட்டரல்ஸ் யூஸ் பண்ணுவோம். 2D அரே அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அரேக்குள்ள இன்னொரு அரேவை ஸ்டோர் பண்ணி அந்த அரேவில் இருக்க டேட்டாவை ஆக்சஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணா அதுக்கு பேரு தான் 2D அரே. நான் பேங்க் அப்படிங்கிறத லாக் பண்றேன். எனக்கு இண்டெக்ஸ் வைஸ் 3 அரேஸ் ஸ்டோர் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் அரேவில் எனக்கு பாத்தீங்கன்னா 4 டேட்டாஸ் ஸ்டோர் ஆயிருக்கு. செகண்ட் அரேவில் எனக்கு 3 டேட்டாஸ் ஸ்டோர் ஆயிருக்கு. அடுத்தது தேர்ட் அரேல ஒரு சிங்கிள் டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கு. இந்த டேட்டாஸை நான் எப்படி கெட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பிராக்கெட்ல எனக்கு மணி வேணுமா இல்ல கோல்டு வேணுமா இல்ல டாக்குமெண்ட் வேணுமா அப்படிங்கறத நான் சூஸ் பண்றேன். இப்போ எனக்கு மணி வேணும். அது எந்த பொசிஷன்ல இருக்குன்னா 0th பொசிஷன்ல இருக்கு. இந்த மணியோட அரே கிடைச்சதுக்கு அப்புறம் இதுல இருந்து எனக்கு எவ்வளவு மணி வேணும் அப்படிங்கிற டேட்டாவை நான் சொல்லணும். இப்போ பாத்தீங்கன்னா 40,000 அப்படிங்கிற எனக்கு அந்த டேட்டா வேணும். அப்ப நான் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் 2 அப்படிங்கிற அதோட இண்டெக்ஸ் பொசிஷன்ல கொடுக்கணும். பாத்தீங்கன்னா 40,000 அப்படிங்கிறது
2 அப்படிங்கிற இண்டெக்ஸ் பொசிஷன்ல ஸ்டோர் ஆயிருக்கு. அப்ப நான் 2ன்னு கொடுத்து நான் சேவ் பண்ணேன்னா 40,000 அப்படிங்கிற எனக்கு டேட்டா வந்து ஷோ ஆகுது. ஸோ இதுதான் 2D அரே கான்செப்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அரேவில் நம்ம டேட்டாவை ஆட் பண்றது, ரிமூவ் பண்றது, மேனிப்புலேஷன் எப்படிலாம் பண்ணலாம் அரேவில் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் டாபிக்ல பார்க்கலாம். தேங்க்யூ.